ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் வச்சு ஆப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இனிமேல் வரப்போகிறது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெயில் காலம் தான் வரப்போகுது. குழந்தைகள் எல்லாமும் ஸ்கூல் விட்டு லீவில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. டெய்லி இட்லி தோசையே சாப்பிட்டு போர் அடிச்சிருப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டும் சம அளவு எடுத்திருக்கேங்க. இது ஒரு அளவுக்குன்னா அது ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு வந்து வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உளுந்தும் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இட்லிக்கு போடுற நம்ம புழுங்கல் அரிசி இருக்குல்ல, அதுதாங்க சொல்கிறேன். அது ஒரு அளவுக்கு, பச்சை அரிசி நார்மல் பச்சை அரிசி அது ஒரு அளவுக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மத்தியானம் சாதம் வடிக்கிறோம், அது மீந்து போச்சு அப்படின்னாக்கா, நம்ம அதை வந்து நைட்டு நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்க, இந்த மாதிரி இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா, நம்ம மறுநாள் காலையில் ஆப்பம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது நம்ம கொஞ்சமாக நம்ம அரைக்கும் போது மிக்ஸி ஜார்லேயே ஈஸியாக அரைச்சிடலாம். இப்போ நான் இதெல்லாம் ஒரு ஒரு ஆளாக்கு தான் எடுத்ததுனால நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேங்க. சும்மா கொஞ்சமாக உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கல் உப்பு அந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நம்ம நைஸாக அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து நீங்கள் ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டுட்டு நம்ம வந்து மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா புளிச்சிட்டு வந்திருக்கோங்க. ரொம்ப ஓவராகவும் புளிக்க விட்றாதீங்க. நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுட்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 8 மணி நேரம் புளிச்சா 6லேருந்து 8 மணி நேரம் புளிச்சாலே போதும். இந்த அளவுக்கு தண்ணி பதமாக இருக்கணுங்க. தோசையை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் தண்ணி. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம அப்படியே சுற்றி நம்ம வந்து அந்த ஆப்ப சட்டியை வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்பம் வந்து அந்த ஷேப்பு கரெக்டாக வருங்க. இது வந்து உங்களுக்கு வெந்தயம்லாம் போட்டுக்கிட்டோன்னா நல்லா வந்து கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் வயிற்றுக்கு நல்ல குளுமை கொடுக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பாலுக்காக நான் அந்த சைடு பை சைடு வந்து அந்த சைடு வந்து ஆப்பக்கடாய் போட்டுட்டு இந்த பக்கம் தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி ஒரு 4லேருந்து 5 பேர் கொண்ட ஃபேமிலி அப்படின்னாக்கா நல்லா ஒரு பெரிய தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு நல்லா ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நான் இதுலேயே எப்போவுமே சர்க்கரையும் போட்டுட்டு புழிஞ்சிருவாங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் போட்டு அது கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. அதனால் நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு எப்போவுமே நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அது சைட் பை சைடு நம்ம அதை செஞ்சிட்ருக்கும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கடாய் சூடேறிடுச்சு. இது என்ன தான் நம்ம நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வருங்க. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும். ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்பாகவும் ப்ரௌனும் ஆகிடும். நடுவில் சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளஃபியாக நல்லா ஒரு பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்பம்ங்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கும்போது நம்ம எப்பவும் இட்லி தோசையை காலையில் சாப்பிட்டு பழகிட்டோம். அப்போ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நமக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது வந்து உங்களுக்கு மாவுமே அரைக்கிறது ஈஸிங்க. இப்போ இது வந்து நம்ம நார்மலான ஆப்பம் இந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுருக்கோம். இதுவே குழந்தைகளுக்கு அவங்கள பிடிக்க வைக்கணும், அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிலே வந்து பூ டிசைனாகவும் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதையும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணுறோம், அப் அண்ட் டவுன், அப்புறம் சைட்ஸில் வருது. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு 6 இதழ்கள் மாதிரி வந்துடும். அது பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி இருக்கிறதுனால குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ அதிலே இது வந்து நான் நெக்ஸ்ட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த இது பெட்டல்ஸ் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி வந்ததுங்க. ரொம்ப அழகாகவே இருந்தது. சாப்பிட்றதுக்கும் ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் மட்டும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து நான் வெஜிடபிள் குருமா செஞ்சுட்டேன். பெரியவங்களுக்கெலாம் அது மாதிரி செஞ்சு கொடுத்தா இஷ்டமாக சாப்பிடுவாங்கன்ட்டு அது மாதிரி கொஞ்சம் செஞ்சுட்டு தேங்காய் பாலும் புழிஞ்சு வச்சுட்டேங்க. இது குழந்தைகளுக்கு நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்தோம்னா அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டுப்பாங்கல்ல, அதனால் அப்படி செஞ்சாச்சு. இப்போ அதே இது வந்து நம்ம சின்ன குழந்தைகளை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து விரும்பி சாப்பிட வைக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் சரி குழிப்பணியார கல் இருந்துச்சு, அதில் போட்டு நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவுமே ரொம்ப நல்லா வந்ததுங்க. அதுக்கு சின்னதாக நான் இப்போ நெய் கரண்டி தான் எடுத்திருக்கேன். அதுதான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ மாவு போட்டு அதை வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஓரமெல்லாம் அப்படியே சாஃப்டாக முருகலாக வந்துடுது. நடுவில் மட்டும் நல்லா உப்பிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு வந்து தேங்காய் பால் போட்டு தனியாக அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள்.
இந்த மாதிரியான ஈஸியாக நம்ம எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே அதை நம்ம ஈஸியாக எப்படி செய்யலாம், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் எல்லாமே நான் வந்து அந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து ஈஸியாக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செஞ்சு போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். ப்ளீஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இன்னும் வந்து நிறைய புது புது ஐட்டம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். வேறு ஏதாவது டிஷ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.